30 நாட்கள் சவால். நாள் 7. விடாமுயற்சியின் வெற்றி. 7 நாட்கள், அதாவது 168 மணி நேரம், ஒரு புதிய தொடக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட 30 நாள் சவாலோட மிக முக்கியமான ஒரு மைல்கல் 7வது நாள். ஒரு வாரத்தை வெற்றிகரமாக முடித்தாச்சு. நம்ம மனசு போதும்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம லட்சியம் இன்னும் கொஞ்சம் நம்மளை தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இந்த முதல் வாரம் அவ்வளவு சுலபமாக இல்லை. ஃபஸ்ட்டு டே உற்சாகமாக இருந்துச்சு. தேர்ட் டே கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுச்சு, தயக்கம் இருந்தது. 5th டே கொஞ்சம் உடல் சோர்வு, மனச்சோர்வு ஒன்றா வந்து கஷ்டப்படுத்துச்சு. ஆனால் அன்றைக்கி 7th டே மார்னிங் எழுந்திருக்கும் போது எனக்குள்ள ஒரு தெளிவு. தொடர்ச்சி என்பது ஒரு வார்த்தையில் அது ஒரு தவம். நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் காலப்போக்கில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், இல்லையா? இந்த 7 நாளில் நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? சரியான நேரத்துக்காக காத்திருக்கக்கூடாது, நேரத்தை சரியாக்கணும் அப்படின்னு. நம்மில் பல பேர் ஒரு வேலையை தொடங்க தயங்குறதுக்கான காரணம் சரியான சூழல் அமையலை அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் வேலையை தொடங்கும் போது தான் சூழலே மாற ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனத்தை எப்படி ஜெயிக்கணுங்கிறது தான் நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் பாடம். நேரத்தை நமக்காக எப்படி வேலை செய்ய வைக்கணுங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போ தான் எல்லாவற்றுக்கும் மேலே நம்மளால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்போ தான் வரும். ஏன்னா தொடர்ச்சி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறது தான். இந்த தொடர்ச்சி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும், இல்லையா? எடுத்துக்காட்டால் சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவோம். சிறு 1 ரூபா 10 ரூபா அப்படின்னு சேமிக்கிறது தான் அது ஒரு காலத்தில் ஒரு நல்ல தொகையாக வந்து சேரும், இல்லையா? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சின்ன சவால். நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரே நாளில் செய்ய வேண்டாம், செய்யவும் முடியாது, இல்லையா? இன்றைக்கி ஒரு சின்ன நல்ல விஷயத்தை ஆரம்பிங்க. அது ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் ஒரு நாள் தொடர்ந்து, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒரு பக்கம் படிக்கிறதா கூட இருக்கலாம். இல்லை ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்கிறதாக கூட இருக்கலாம். முதல்ல ஒரு வாரம் தான் கஷ்டம். இந்த ஃபஸ்ட் 1 வீக் தான் கஷ்டம். அதை தாண்டிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும். அது என்னத்தையோ செய்யாமல் விட்டுட்டோமே, ஏதோ இன்றைக்கி செய்ய வேண்டியதை செய்யலையே அப்படிங்கிற ஒரு பரிதாபம் இருக்கும். கண்டிப்பாக அதுவே உங்களை செய்ய தூண்டும். மனமே உங்களை செய்ய தூண்டும். நான் 7வது நாளை தாண்டிட்டேன். நீங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? வெற்றிங்கிறது வந்து ஒரு இலக்கு இல்லை, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் என்னோட இணைந்திருங்க. 8வது நாள் சவாலில் இன்னும் நிறையா புதுமையான விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். நினைவில் வச்சுக்கோங்க, உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பினால் பாதி வெற்றி உங்களுக்குடையது. நீங்கள் தான் நம்பணும். மனம்தான் நம்மளை வந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு டிரைவிங் ஃபோர்ஸு. ஆகையால் உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பினால் பாதி வெற்றி உங்களுக்கானது. அன்னைக்கே ஆரம்பிக்கும். செய்ய தொடங்குங்க, மீதி வெற்றி உங்கள் வசப்படும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.